இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பதவியேற்பிற்கான அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக வெளியாக உள்ளது. தவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க தற்பொழுது ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இதுகுறித்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. விஜய் பதவியேற்பிற்கான அதிகாரப்பூர்வ தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இன்னும் ஆட்சி அமைக்க 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படும் நிலையில் தற்பொழுது தவேக தலைவர் விஜய் ஆளுநருடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். 2026 தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் இன்று 2வது முறையாக தவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க சென்ற நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் ஆட்சி அமைக்க பல்வேறு முடிவுகள் எடுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத் வணக்கம். இன்று 2வது முறையாக தவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க சென்ற நிலையில் விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பதவியேற்பிற்கான அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக வெளியாக உள்ளது. தவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க தற்பொழுது ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இதுகுறித்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. விஜய் பதவியேற்பிற்கான அதிகாரப்பூர்வ தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இன்னும் ஆட்சி அமைக்க 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படும் நிலையில் தற்பொழுது தவேக தலைவர் விஜய் ஆளுநருடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். 2026 தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் இன்று 2வது முறையாக தவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க சென்ற நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் ஆட்சி அமைக்க பல்வேறு முடிவுகள் எடுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத் வணக்கம். இன்று 2வது முறையாக தவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க சென்ற நிலையில் விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பதவியேற்பிற்கான அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக வெளியாக உள்ளது. தவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க தற்பொழுது ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இதுகுறித்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. விஜய் பதவியேற்பிற்கான அதிகாரப்பூர்வ தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இன்னும் ஆட்சி அமைக்க 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படும் நிலையில் தற்பொழுது தவேக தலைவர் விஜய் ஆளுநருடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். 2026 தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் இன்று 2வது முறையாக தவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க சென்ற நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் விஜய் ஆட்சி அமைக்க பல்வேறு முடிவுகள் எடுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம். நௌஷாத் வணக்கம். இன்று 2வது முறையாக தவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திக்க சென்ற நிலையில் விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள்.